வணக்கம்ங்க. உங்களுக்கு பூச்செடிகள் பிடிக்குமா? அதுவும் பூக்கள் பறித்து பூஜைக்கு பயன்படுத்த நீங்கள் விரும்புவீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக செம்பருத்தி செடிகள் வளங்க. உங்கள் கூட ஒரு நாள் கூட தவறாமல் நான் அறுவடை பகிர்றேன்னா அதுக்கு காரணம் நிறைய செம்பருத்தி செடிகள் இருக்கிறது தாங்க. செம்பருத்தியில் நாட்டு வகையும் இருக்குது, ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குது. நிறைய பேர் பயப்படுறது மாவு பூச்சிகள் தொல்லை வரும், அதுவும் ஹைப்ரிட் செம்பருத்திலாம் ரொம்ப வளர்க்குறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு நாள் கூட தவறாமல் அறுவடைகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கு செம்பருத்திகள் காரணமாக இருக்குங்க. நம்ம கொடுக்குற பராமரிப்பை பொறுத்து நல்லா வளருது, நல்லா தினமும் பூக்கள் கொடுக்குதுங்க. பெரிய தட்டு தாம்பாளம் நிறைய நான் பூக்கள் பறித்து காமிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் 5 வெரைட்டி, 6 வெரைட்டி, 7 வெரைட்டி, சமயத்தில் 8 வெரைட்டி கூட பூத்துரும். என்கிட்ட 15 வெரைட்டி இருக்குது. அதில் மாற்றி மாற்றி பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. கை நிறைய பூக்கள் கொடுக்கும். ஒரு பூ ஒரு கையை நிறச்சி கொடுக்குற அளவு அவ்வளோ பெரிய பூக்களாகவும் கொடுக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கீங்க, என் கூட சொல்லியிருக்கீங்க அழகாக இருக்குன்னு. ஹைப்ரிட் வெரைட்டியில் நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் எந்த வண்ணம் வேணும்னாலும் வாங்கலாம். அந்த மாதிரி அவ்வளோ வெரைட்டி கலரில் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக செம்பருத்தி செடிகள் வாங்கி வளருங்க. நம்ம பூஜைக்கு நிறைய பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்ங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.